அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு முக்கிய பிரமுகர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் சற்று நேரத்துக்கு முன்னதாக இயக்குநர் மாரி செல்வராஜ் வந்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த நேரலை காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக ஏற்கனவே இயக்குநர் மாரி செல்வராஜ் வந்திருந்தார். அது குறித்த செய்திகளையும் பார்த்தோம். தற்பொழுது மத்திய அமைச்சர் எல் முருகன் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவரது கட்சித் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் தொடர்ந்து இருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகன்யா. சுகன்யா, மத்திய அமைச்சர் எல் முருகன் அங்கு வந்திருக்கிறார். விவரம் என்ன? கார்த்திகா, நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தற்போது வந்திருக்கிறார். அவர் மலர் வளையம் வைத்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவரோடு பாஜகவினர் சிலர் வந்திருக்கிறார்கள். நேற்று இரவு முதலே ராஜீவ்காந்தி மருத்துவமனை முழுக்க பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களாலும் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஆதரவாளர்களாலும் நிறைந்து காணப்படுகிறது. நேற்று இரவு 9 மணி முதலே அங்கு ஏராளமானோர் குழுமியிருக்கிறார்கள். இப்ப மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3000 - 5000 பேர் வரைக்கும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளேயும் அதோடைய சுற்று வட்டார பகுதிகளிலேயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த காலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அஞ்சலி செலுத்தினார். திரு பூவை ஜெகன்மூர்த்தி என்று பலர். இயக்குநர்களை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே ரஞ்சித் அங்கேதான் இருந்துட்டு இருக்காரு. நேற்று இரவு சரியாக 9 மணிக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்த அவர் தற்போது வரை அங்கேதான் உடன் இருக்கிறார். சிறிது நேரத்துக்கு முன்தான் இயக்குநர் மாரி செல்வராஜ் திரு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுகன்யா.